கஞ்சப்பட்டி அப்படின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் தர்மராஜா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு குடும்பம். இவர் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் கரெக்டாக கோயிலுக்கு போயிடுவார். சாயங்காலம் தான் வீடு திரும்புவார். வீட்டையெல்லாம் பூட்டிட்டு போயிடுவார். சாயங்காலம் தான் வீடு திரும்புவார். அப்படி பதிவாக இருந்துகிட்டே இருக்குது. இதை பார்த்துட்டு பக்கத்தில் ஒருத்தர், ஐயா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் டெய்லி கோயிலுக்கு வந்துடுறீங்க, ஏதோ வேண்டுதலா அப்படின்னு. அவர் அதற்கு ஆமாம் வேண்டுதல். என்ன வேண்டுதல்? சொந்தக்காரங்க அவ்வளோ வரும் சண்டைக்காரனாக மாறிடணும் அப்படின்னு. அவளுக்கு ஒரு நிமிஷம் அப்படி பிள்ளருக்கு ஆடிட்டார். என்ன அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம் பின்ன என்ன, அந்த ஞாயிற்றுக்கிழமைனாலே வீட்டில் இருக்க முடியலை. ஒன்லே அண்ணங்காரன் குடும்பத்தோடு வந்துடுறான், இல்லைன்னா தம்பிக்காரன் வந்துடுறான், அண்ணங்காரன் அக்காக்காரி, இல்லைன்னா தங்கச்சி, இல்லைன்னா மாமியா வீட்டுக்காரி வந்துடுறா, யாராவது இல்லைன்னா ஃப்ரெண்டு வந்துடுறா, எவனா ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை தூரம் வந்துடுறான். ஐயா ஞாயிற்றுக்கிழமை தூரம் 5000 10,000 வீட்டில் செலவாகும். கறி எடுத்து சமைச்சி அவங்களுக்கு பொங்கி போட வேண்டியிருக்கு. இந்த தொந்தரவு தாங்க முடியாமல் அந்த வீட்டில் இருந்தால் தானே இந்த செலவு. நம்ம பூட்டிட்டு வெளியே வந்துட்டால் வந்தது பார்த்துட்டு திரும்பி போவேன். இதுக்கு பயந்து தான் நான் கோயிலுக்கு டெய்லி வந்துடுறேன். இங்கே வந்தால் இலவச சாப்பாடு, ஃப்ரீ செலவு, 5 பைசா செலவு இல்லாமல் பொழுதை கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவேன். என்னங்க பார்த்தீங்களா, இப்படி ஒரு தர்மராஜா. பேசாமல் இவருக்கு தர்மராஜாவுக்கு பதில் கஞ்சராஜா அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். என்னால முடியாது போனா